இந்த தை பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள் விளைய வச்ச நெல்லு வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்குல சேமிக்காம வீதியில போட்டு முளைக்க வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதர்னானே அவனுக்கு விடிவுக்கான பொங்கல். மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே, கடல்ல கடல்ல இருக்க தண்ணி உப்பு கரிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுறான், அடிக்கிறான், சித்திரம் செய்யறான், சிறைப்படுக்கிறான், தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வாணத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க 70 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் நின்று போராடுறான், அவனுக்கு 14 ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான், அவனுக்கு உழவர் குடிக்கு மீனவர் குடிக்கு எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போராடணும், அவனுக்கு எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வேற வேற அது நீங்க சொல்றீங்களா விமர்சனம் அவ்வளவுதான். அது விமர்சனத்தை விமர்சனமா பாக்குறேன். நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள்படுத்துற ஆள் இல்ல. விமர்சனத்தை எப்படி செய்வேன், எல்லாத்தையும் அது மட்டும் தான் சொல்றாரு அவரு. நாம் தமிழ் கட்சி தாக்கணும் அது மட்டும் அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் என்னை கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழுவோம். ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர், நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர், நல்ல கதாகலட்சேபம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நாங்க கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். அதனால நாங்க அத சரியில்லை. இந்த மரம் நிறைய காலங்கள் எனக்கு பழம் கொடுத்துருக்கு, சாப்பிட்டுருக்கேன், பசியாரி இருக்கேன், இனிச்சிருக்கு. இப்ப அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடுத்து தெரிய முடியாது. அது இருந்துட்டு போகுது, நிழலாவது இருக்கும், பறவைகளாவது கூடு கட்டணும், வாழும். அதனால அதை விட்டு வேற பராசக்தியில ஜனநாயக பராசக்தியில காங்கிரஸுக்கு எதிராக தான் அந்த தீ பரவுச்சு. இப்போ தீ பரவுறத திமுக கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக கொண்டாடுறாங்க? எந்த தீ பரவுது? பராசக்தியில தாயே பராசக்தி. நாங்க என் தம்பி எல்லாம் சேர்ந்து கல் உண்ணும் போது பனையை தொட்டு பராசக்தியின் பால் தான் குடிப்போம். அதனால அந்த பராசக்தியா ஞாபகம் வருது. சும்மா போட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காது, அதை போட்டு படத்தை போட்டே அவ்வளவு நேரம் பேசிட்டு அலைய வேண்டியதில்லை. விடுங்க, அது ஒரு இது. பொழுதுபோக்குக்கு மிக குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுங்க. சீன பிரதமர் இங்க வரும்போது 2 மாசம் தொடர்ச்சியா கிரிக்கெட் எப்படா உங்களால விளையாட முடியுது, எல்லா வேலையும் விட்டுட்டு 11 ரூபாய் விளையாடிட்டு இருக்கா, பல லட்சம் பேர் கூடி பாட்டே இருக்கீங்களா. நாங்க விளையாட்டுக்கு பொழுதுபோக்கு அது முன்னுரிமை கொடுப்போம், ஒரு குறைந்த அளவு. அதையே போட்டு விளையாடிட்டே இருக்கிறது, அதையே பேசிக்கிறது. என்ன கொடுமை இது. ஐயோ, வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதானே. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.